மும்பையின் மிக உயர்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க பகுதியில் அமைந்துள்ள வீட்டின் கதவு திறந்தாலே அந்த பணக்கார வாசனையே தனித்துவமாக இருக்கும். இங்குள்ள சுவர்களில் விலை உயர்ந்த ஓவியங்கள் இருந்தன. தரையில் இத்தாலிய மார்பிள் கற்கள் முகம் பார்க்கும் அளவுக்கு பளபளத்தன. இந்த பேரரசின் ஒரே வாரிசு தீபக். தீபக் காலமே பணம் என்று கருதும் ஒரு மனிதர். அவருடைய ஒரு ஜாடையில் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்கள் நடக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அவரிடம் பேசுவதற்கு முன் 2 முறை யோசிக்கும் அளவுக்கு அவருடைய கண்களில் ஒரு கண்டிப்பு இருக்கும். தீபக்கின் உலகம் மிக சிறியது. அவருடைய தொழில், அவருடைய லேப்டாப் மற்றும் அவருடைய தனிமை, இதுவே அவர் உலகம். உலகில் எதையும் விலைக்கு வாங்கலாம் என்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு என்றும் அவர் கருதினார். அவருடைய வாழ்க்கையில் அந்தஸ்து நிறைய இருந்தது, ஆனால் நிம்மதிக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடமே இல்லை. ஆனால் இதே ஆடம்பர மாளிகையின் ஒரு மூலையில் ஒரு ஜீவன் வசித்து வந்தது. அதை தீபக் 3 ஆண்டுகளாக கவனித்ததே இல்லை. அவள் பெயர் லட்சுமி. லட்சுமி தீபக் வீட்டில் சுத்தம் செய்யும் வேலை பார்த்தாள். அவள் சூரியன் உதிக்கும் முன் வருவாள், இரவு ஆவதற்குள் மறைந்து விடுவாள். அவள் எப்போதும் ஒரு பழைய, ஆங்காங்கே கிழிந்த சுடிதார் அணிந்திருப்பாள். வெயிலினாலும் அடிக்கடி துவைத்ததினாலும் அதன் நிறம் மங்கி போயிருந்தது. அவள் துப்பட்டா எப்போதும் தலை அல்லது தோளில் எளிமையாக போர்த்தப்பட்டிருக்கும். அவள் கால்களில் ஒரு சாதாரண ரப்பர் செருப்பு இருந்தது. அது நடக்கும்போது சட் சட் என்று சத்தம் எழுப்பும். தீபக்கிற்கு லட்சுமி என்பது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஒரு நகரும் இயந்திரம் போன்றவள் மட்டுமே. லட்சுமி யாரிடமும் பேச மாட்டாள், அரட்டை அடிக்க மாட்டாள், எதை பற்றியும் புகார் செய்ய மாட்டாள். அவளுடைய மௌனத்திலும் அந்த சாதாரணமான உடையிலும் ஒரு விசித்திரமான கண்ணியம் இருந்தது. அதை தீபக் ஒருபோதும் ஆழமாக உணர்ந்ததில்லை. ஆரம்பத்தில் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் கடந்த சில வாரங்களாக தீபக் ஒரு விஷயத்தை கவனித்தார். லட்சுமி தினமும் மாலை சரியாக 5:45 மணிக்கு தன் வேலையை முடித்துவிட்டு ஓடுவதிலேயே குறியாக இருந்தாள். தீபக்கின் ஒழுக்க விதிகள் மிகவும் கடுமையானவை. யாராவது தன் வீட்டிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் எப்படி செல்லலாம் என்பது அவருக்கு உறுத்த தொடங்கியது. ஒரு மாலை வேளையில் தீபக் தன் அலுவலகத்திலிருந்து சற்று சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டார். அப்போது லட்சுமி சமையலறையின் பின்வாசல் வழியாக வெளியேறுவதை அவர் பார்த்தார். அவள் தோள்களில் 2 பெரிய நைலான் பைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்ற பயத்தில் அவள் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றமும் மறைவான ஒரு பிரகாசமும் இருந்தது. இதுவே முதல் முறையாக தீபக்கின் கவனத்தை ஈர்த்தது. காற்றில் பறந்து கொண்டிருந்த அவளது கிழிந்த துப்பட்டாவின் நுனி பகுதி அவளது வறுமையை பறைசாற்றியது. ஆனால் அவளது கண்களில் வேறொரு கதை ஒளிந்திருந்தது. தீபக்கின் மனதில் சந்தேக விதை முளைக்க தொடங்கியது. இவள் என் வீட்டிலிருந்து எதையாவது திருடுகிறாளோ என்று அவர் எண்ணினார். ஒருவேளை விலை உயர்ந்த பொருட்களை அந்த பைகளில் மறைத்து எடுத்து செல்கிறாளோ என்று அவருக்கு தோன்றியது. தீபக்கிற்கு துரோகம் என்றால் கடும் வெறுப்பு. ஆனால் அதே சமயம் லட்சுமியை நோக்கி அவரை இழுக்கும் ஒரு புரியாத ஆர்வமும் அவருக்குள் இருந்தது. இதை தானே நேரில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். லட்சுமி கேட்டை நோக்கி நடந்தபோது தீபக்கின் கண்ணீரென்ற கனத்த குரல் எதிரொலித்தது. லட்சுமி, நில்! லட்சுமியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான அப்பாவித்தனம் இருந்தது. அது தீபக்கின் கோபத்தை ஒரு கணம் குறைத்தது. தீபக் வேகமான நடையுடன் அவள் அருகே வந்தார். அவரது நிழல் லட்சுமியின் சிறிய உருவத்தின் மேல் பிரம்மாண்டமாக விழுந்தது. ஐயா, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்களே! லட்சுமியின் குரல் மெலிதாகவும் நடுக்கத்துடனும் இருந்தது. தீபக் அவளது பேச்சுக்கு பதில் சொல்லவில்லை. அவரது பார்வை நேராக அந்த 2 பைகளின் மேல் நிலைத்திருந்தது. இந்த பைகளில் என்ன இருக்கிறது லட்சுமி என்று அவர் குளிர்ந்த குரலில் கேட்டார். லட்சுமி அந்த பைகளை தன் பின்னால் மறைக்க முயன்றாள். ஒன்றுமில்லை ஐயா, சில பழைய பொருட்கள் தான் என்றாள். தீபக்கின் சந்தேகம் இப்போது உறுதியானது. பழைய பொருட்களா அல்லது என் வீட்டின் விலை உயர்ந்த பொருட்களா? பைகளை இங்கே வைத்து எனக்கு காட்டு என்றார். தீபக்கின் தோணி இப்போது இன்னும் கடுமையாக மாறியது. இருப்பினும் அவரது கண்களில் லட்சுமி மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பும் அவருக்குள் எழத் தொடங்கியது. கிழிந்த பழைய சுடிதார் அணிந்திருக்கும் இந்த சாதாரண பெண் அப்படி என்ன ரகசியத்தை மறைக்கிறாள் என்பதை அவர் அறிய விரும்பினார். லட்சுமி எதுவும் பேசவில்லை. தன் கைகளை மட்டும் இறுக பற்றி கொண்டாள். லட்சுமி ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாள் என்று தீபக்கிற்கு தோன்றியது. சரி என்று தீபக் பின்வாங்கியபடி சொன்னார். இன்று நீ போ. ஆனால் நினைவிருக்கட்டும் லட்சுமி, என் வீட்டிலிருந்து எந்த பொருள் வெளியே சென்றாலும் எனக்கு தெரிந்துவிடும். லட்சுமி வேகமாக திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கேட்டை தாண்டி ஓடினாள். தீபக் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்.
இப்போது அவரது கண்களில் சந்தேகம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக அவர் உணராத ஒருவித படபடப்பும் இருந்தது. லட்சுமியின் அந்த பழைய பையில் இருக்கும் ஏதோ ஒரு ரகசியம் தனது இந்த ஆடம்பர உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அடுத்த நாள் தீபக்கின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நைலான் பைகளின் உண்மையை அவர் தெரிந்து கொண்டே தீர்வார். அவர் தனது அலுவலக கூட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்தார். மாலை 5:30 மணியானதும் தீபக் தனது கோடிக்கணக்கான மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரை கேரேஜிலேயே இருக்க செய்தார். பல ஆண்டுகளாக பயன்படுத்தாத ஒரு சாதாரண தூசி படிந்த SUV காரை எடுத்தார். தனது அடையாளத்தை மறைப்பதற்காக ஒரு சாதாரண கருப்பு டி-ஷர்ட், ஒரு அடர் நிற தொப்பி மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டார். தனது மாளிகையின் கேட்டிற்கு சற்று தொலைவில் சாலையோரம் மறைந்து காத்திருக்க தொடங்கினார். சரியாக 5:50 மணிக்கு லட்சுமி கேட்டிற்கு வெளியே வந்தாள். இன்று அவளது நடை இன்னும் வேகமாக இருந்தது. அவள் தோள்களில் அதே 2 கனமான பைகள் இருந்தன. காற்றில் பறக்கும் அவளது பழைய கிழிந்த துப்பட்டாவின் நுனிகள் ஏதோ ஒரு களைப்படைந்த பறவையின் சிறகுகளைப் போல படபடுத்தன. தீபக் வண்டியை ஸ்டார்ட் செய்து மெதுவான வேகத்தில் அவளை பின்தொடர ஆரம்பித்தார். லட்சுமி எந்த டாக்ஸியோ அல்லது ரிக்ஷாவோ எடுக்கவில்லை. அவள் குறுகிய சந்துகளில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். இவ்வளவு ஒல்லியான பெண் இவ்வளவு கனமான மூட்டையை சுமந்து கொண்டு இவ்வளவு வேகமாக எப்படி நடக்க முடிகிறது என்று தீபக் ஆச்சரியப்பட்டார். நகரத்தின் மினுக்கல்கள் மெல்ல மெல்ல பின்னால் மறைந்தன. இப்போது சாலைகள் கரடுமுரடாக தொடங்கின. மும்பையின் உயரமான கோபுரங்கள் இல்லாத இடத்திற்கு தீபக் வந்து சேர்ந்தார். அங்கே ஒன்றுக்கொன்று ஒட்டியிருந்த குடிசைகளும் இருந்து விழும் நிலையில் இருந்த பழைய வீடுகளும் இருந்தன. லட்சுமி ஒரு பழைய கட்டிடத்திற்கு முன்னால் நின்றாள். தீபக் தனது காரை சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு சத்தமின்றி அவளை பின்தொடர்ந்தார். லட்சுமி ஒரு பெரிய அறைக்குள் செல்வதை அவர் பார்த்தார். தீபக் ஜன்னலின் ஒரு சிறிய ஓட்டை வழியாக உள்ளே எட்டி பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை திகைக்க வைத்தது. உள்ளே மரப்பெஞ்சுகளில் பல பெரியவர்கள் அமர்ந்திருந்தார்கள். காய்கறி விற்கும் பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல முதியவர்கள் அங்கே இருந்தனர். லட்சுமி அங்கே வீட்டை சுத்தம் செய்யவில்லை. மாறாக கையில் சாக்பீஸ் பிடித்து கரும்பலகையில் எழுதி கொண்டிருந்தாள். அவள் தனது பைகளை திறந்து அவற்றிலிருந்து பென்சில்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் தீபக்கின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மீதமுள்ள உணவை எடுத்தாள். அந்த உணவை அவள் தான் உண்ணவில்லை. மாறாக பசியுடன் இருந்த அந்த முதியவர்களுக்கு மிகுந்த அன்புடன் பகிர்ந்து கொடுத்தாள். கிழிந்த பழைய உடையில் இருந்த அந்த பெண் இப்போது ஒரு ஆசிரியை போல பிரகாசிப்பதை தீபக் பார்த்தார். அவளது குரலில் ஒரு அதிகாரமும் கண்ணியமும் இருந்தது. அவள் ஒவ்வொரு மாணவரிடமும் சென்று கொண்டிருந்தாள். ஒருவரின் கையை பிடித்து எழுத்துக்களை எழுத கற்றுக் கொடுத்தாள். மற்றொருவருக்கு மருந்து குறிப்புகளை படிக்க விளக்கினாள். நினைவில் கொள்ளுங்கள், லட்சுமியின் குரல் ஜன்னலுக்கு வெளியே இருந்த தீபக்கிற்கு கேட்டது. படிப்பு என்பது வெறும் எழுத்துக்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அது உங்கள் சுயமரியாதையை பாதுகாப்பதாகும். நீங்கள் படிக்க கற்றுக்கொள்ளும் வரை இந்த உலகம் உங்களை தாழ்வாகவே பார்க்கும் என்றாள். தீபக் ஜன்னலுக்கு வெளியே அப்படியே உறைந்து நின்றார். ஒரு சாதாரண வேலைக்காரி என்று அவர் நினைத்தவள் தீபக் ஒருபோதும் உணராத சமூகத்தின் அந்த இருளை அகற்றி கொண்டிருந்தாள். தீபக்கின் ஆடம்பர பங்களாவின் எந்த மூலையிலும் அவர் பார்த்திராத ஒரு அமைதியும் புன்னகையும் லட்சுமியின் முகத்தில் இருந்தது. தீபக் முதல் முறையாக தனது சூட், தனது கார் மற்றும் தனது கர்வத்தை கண்டு வெட்கப்பட்டார். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தார். ஆனால் லட்சுமி போன்ற ஒரு பெரிய மனமும் நோக்கமும் அவரிடம் இல்லை. அவர் அங்கேயே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து லட்சுமியை பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமி மீது அவர் கொண்டிருந்த சந்தேகம் இப்போது ஒரு விசித்திரமான மரியாதையாக மாறிக்கொண்டிருந்தது. லட்சுமியின் அந்த கிழிந்த சேலை இப்போது அவருக்கு வறுமையின் அடையாளமாக தெரியவில்லை. மாறாக அவளது சுயநலமற்ற தியாகத்தின் பதக்கமாக தெரிந்தது. பல ஆண்டுகளாக கல்லாக வைத்திருந்த தனது இதயத்தின் ஒரு பகுதியை இந்த சாதாரண பெண் தொட்டுவிட்டதை தீபக் உணர்ந்தார். அன்று இரவு தீபக் வீட்டிற்கு திரும்பும் போது முழுமையாக மாறியிருந்தார். லட்சுமியின் அந்த பழைய பையில் திருட்டு பொருட்கள் இல்லை. மாறாக ஒரு முழு தலைமுறையின் கனவுகள் ஒளிந்திருப்பதை அவர் அறிந்து கொண்டார். அடுத்த நாள் காலை தீபக் வீட்டில் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தபோது அவரது கண்கள் லட்சுமியை தேடின. லட்சுமி வழக்கம் போல சமையலறையின் ஒரு மூலையில் நின்று காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள். அவளது அதே கிழிந்த பழைய சுடிதாரும் தலையில் எளிமையாக போர்த்தப்பட்ட அந்த துப்பட்டாவும் இன்று மிகவும் வித்தியாசமாக தெரிந்தன. தீபக் அவள் அருகே சென்று ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அப்போது அவரது போன் ஒலித்தது. இன்று தீபக் வீட்டில் நகரின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் தீபக்கின் வெளிநாட்டு பங்காளிகளுக்காக ஒரு பிரம்மாண்டமான மதிய உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தீபக் அமைதியாக மீண்டும் அந்த கண்டிப்பான தொழிலதிபர் முகமுடிக்குள் வர வேண்டியிருந்தது.
மதிய நேரத்திற்குள் மாளிகை விருந்தினர்களால் நிறைந்தது. எங்கும் பட்டுத்திரைகளின் சலசலப்பும் விலையுயர்ந்த வாசனை திரவியங்களின் மனமும் வீசியது. தீபக்கின் தொழில் கூட்டாளியான மிஸ்டர் சீனிவாசன் தனது மனைவி மற்றும் சில செல்வாக்குமிக்க நண்பர்களுடன் வரவேற்பறையில் அமர்ந்து பெரிய பெரிய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். லட்சுமி வெள்ளை நிற சுடிதார் அணிந்து தலை குனிந்தபடி விருந்தினர்களுக்கு தண்ணீரும் சிற்றுண்டிகளும் பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று தனது செல்வ செருக்கில் மிதந்த மிஸ்டர் சீனிவாசன் மனைவியின் கை பட்டதில் லட்சுமியின் கையில் இருந்த தண்ணீர் கிளாஸ் தவறி விழுந்து அவரது விலையுயர்ந்த டிசைனர் கவுன் மீது சிந்தியது. அரங்கம் முழுவதும் அமைதி நிலவியது. மிஸ்டர் சீனிவாசனின் மனைவி கத்தினாள், "உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு நாகரிகம் தெரியாதா?" லட்சுமி நடுங்க தொடங்கினாள். "மன்னித்து விடுங்கள் அம்மா, என் கால் சறுக்கி விட்டது." ஆனால் சீனிவாசனின் மனைவியின் கோபம் தணியவில்லை. லட்சுமியின் அந்த பழைய கிழிந்த சுடிதாரை சுட்டிக்காட்டி எல்லோர் முன்னிலையிலும் அவளை ஏளனம் செய்ய தொடங்கினார். "தீபக், உன் வீட்டில் இப்படிப்பட்ட அழுக்கு வேலைக்காரியை வைத்திருக்கிறாய். இவள் துணிகளை பார், ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்கள் உன் வீட்டின் கௌரவத்தையே கெடுத்து விடுவார்கள். இவளை இப்போதே வெளியேற்று, இல்லையென்றால் நாங்கள் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க மாட்டோம்." அங்கே நின்றிருந்த மற்ற பணக்கார விருந்தினர்களும் தங்களுக்குள் சிரிக்க தொடங்கினர். சிலர் லட்சுமியின் கிழிந்த உடைகளை கண்டு கேலி செய்தனர். சிலர் அவளது வறுமையை கண்டு எள்ளி நகையாடினர். லட்சுமியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அந்த அவமானத்தின் பாரத்தால் அவள் கூனி குறுகி போனாள். இதுவரை தள்ளி நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தீபக் மெதுவாக விருந்தினர்களுக்கு நடுவே வந்தார். அனைவர் முகத்திலும் ஒரு புன்னகை இருந்தது. தீபக் இப்போது லட்சுமியை கேவலப்படுத்தி வீட்டிலிருந்து தூக்கி எறிவார் என்று அவர்கள் நினைத்தனர். தீபக் லட்சுமிக்கு அருகில் சென்று நின்றார். அவர் லட்சுமியின் கண்களை பார்த்தார். நேற்று அந்த பாலனெந்த கட்டிடத்தில் நம்பிக்கையின் ஒளியை பகிர்ந்து கொண்டிருந்த அதே கண்கள். தீபக் சீனிவாசனின் மனைவியை திரும்பி பார்த்தார். இன்று அவரது குரல் எப்போதையும் விட மிகவும் குளிர்ந்தும் கனத்தும் இருந்தது. "மிஸ்டர் சீனிவாசன், உங்கள் மனைவி சொன்னது முற்றிலும் சரி. லட்சுமி இந்த வீட்டிற்கு பொருத்தமானவள் இல்லை." விருந்தினர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் தீபக் தனது பேச்சை தொடர்ந்தார். ஏனென்றால் லட்சுமியின் குணத்திற்கு முன்னால் இந்த வீட்டின் சுவர்கள் மிகவும் சிறியவை. நீங்கள் எந்த கிழிந்த பழைய உடைகளை கண்டு கேலி செய்கிறீர்களோ அந்த உடைகள் உங்களை போன்றவர்களால் நுழையக்கூட முடியாத அந்த சந்துகளுக்கு பயணம் செய்திருக்கின்றன. நீங்கள் எந்த அழுக்கை பற்றி பேசுகிறீர்களோ அது அவளது உடையில் இல்லை, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்கிறது. அரங்கம் முழுவதும் மரண அமைதி நிலவியது. தீபக் லட்சுமியின் கையில் இருந்த தட்டை வாங்கினார். அந்த தட்டை வாங்கி பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்தார். அனைவர் முன்னிலையிலும் அவர் லட்சுமியின் தோள் மீது கையை வைத்தார். அது வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரம். வேலைக்காரி என்று நீங்கள் அழைக்கும் இந்த பெண் நாம் மனிதர்களாக கூட மதிக்காதவர்களுக்கு எழுத்தறிவை ஊட்டி வருகிறார். லட்சுமி இந்த வீட்டின் கௌரவத்தை உயர்த்தவில்லை என்றால் இந்த வீட்டின் கௌரவத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை. மதிய விருந்து முடிந்தது. நீங்கள் அனைவரும் இப்போது என் வீட்டை விட்டு வெளியேறலாம். விருந்தினர்கள் அனைவரும் அவமானத்துடன் வெளியேறிய பிறகு தீபக் லட்சுமியை நோக்கி திரும்பினார். லட்சுமி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். தீபக் மெதுவாக சொன்னார், "லட்சுமி, இப்போது அழுவதை நிறுத்து. நாளை முதல் நீ இங்கே துடைப்பதை எடுக்க போவதில்லை. நாளை முதல் நீ என் அறக்கட்டளையின் தலைவராக உனது சொந்த கம்பெனியை வழி நடத்துவாய்." லட்சுமி திகைப்புடன் தீபக்கை பார்த்தாள். தீபக் கண்களில் இருந்த அந்த அன்பும் மரியாதையும் லட்சுமியின் பழைய ரணங்கள் அனைத்தையும் ஆற்றின. தீபக்கிற்கு இப்போது புரிந்தது, லட்சுமி மீது அவருக்கு இருப்பது வெறும் பரிதாபம் மட்டுமல்ல, ஒரு ஆழமான பிணைப்பு என்று. அடுத்த சில வாரங்களில் அவரது வீடு முற்றிலும் மாறியிருந்தது. தீபக் தனது மாளிகையின் ஒரு பகுதியை அறக்கட்டளையின் தலைமை அலுவலகமாக மாற்றினார். லட்சுமி இப்போது சமையலறையில் காய்கறிகளை நறுக்கவில்லை, மாறாக தீபக்குடன் இணைந்து பெரிய வரைபடங்கள் மற்றும் கோப்புகளை கவனித்து வந்தாள். அந்த சிறிய கல்வி மையத்தை பெரிய கம்பெனியாக மாற்ற நகரத்தின் சிறந்த வசதிகள் அனைத்தையும் தீபக் அவளுக்கு திரட்டி கொடுத்தார். ஆனால் தீபக் ஒரு விஷயத்தை கவனித்தார். லட்சுமி இன்றும் அதை கிழிந்த பழைய சுடிதாரை அணிந்திருந்தாள். தீபக் அவளுக்காக பல விலை உயர்ந்த உடைகளையும் சேலைகளையும் வரவழைத்திருந்தார். ஆனால் லட்சுமி அவற்றை தொடக்கூட இல்லை. ஒரு நாள் மாலை அலுவலக வேலைகள் முடிந்த பிறகு தீபக் லட்சுமியை தனது அறைக்கு அழைத்தார். லட்சுமி ஜன்னல் ஓரம் நின்று வெளியே மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தாள். தீபக் அவள் அருகே சென்று மெதுவாக கேட்டார், "லட்சுமி, உனக்காக நான் இவ்வளவு உடைகளை வரவழைத்தேன். நீ அவற்றில் ஒன்றை கூட அணியவில்லையே. உனக்கு அவை பிடிக்கவில்லையா?" லட்சுமி திரும்பினாள். அவளது கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. தனது கிழிந்த சுடிதாரின் நுனியை பிடித்துக்கொண்டே அவள் சொன்னாள், "ஐயா, இந்த உடைகள் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை எனக்கு நினைவூட்டுகின்றன. இன்றும் வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இதே நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதை இவை எனக்கு உணர்த்துகின்றன.
நான் பட்டு உடுத்தினால் யாருக்காக நான் போராடுகிறேனோ அவர்களின் வழியை ஒருவேளை நான் மறந்துவிடக்கூடும் என்றாள். தீபக் மௌனமானார். இதுவரை அவர் ஆபரணங்களுக்காகவும் பிராண்டட் உடைகளுக்காகவும் ஏங்கும் பெண்களை தான் பார்த்திருந்தார். ஆனால் அவருக்கு முன்னால் நின்றிருந்த இந்த பெண் அசைக்க முடியாத எளிமையின் இமயமலையாக தெரிந்தாள். தீபக் மெதுவாக அவளது கையை பற்றினார். அவர் அவளை தொடுவது இதுவே முதல் முறை. லட்சுமியின் உடல் நடுங்கியது. ஆனால் அவள் தன் கையை விலக்கவில்லை. லட்சுமி, தீபக்கின் குரலில் ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது. நீ எனக்கு மனித நேயத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தாய். என் செல்வம், என் பெயர் எல்லாம் உன்னுடைய இந்த கிழிந்த உடையின் முன்னால் ஒன்றுமே இல்லை. உன்னுடைய இந்த மகத்துவத்தோடு என்னை விட்டு எங்கேயாவது தூரம் சென்று விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். லட்சுமி நிமிர்ந்து பார்த்தாள். தீபக்கின் கண்களில் இருந்த அந்த அன்பும் தவிப்பும் லட்சுமியின் இதய துடிப்பை அதிகரித்தன. தீபக் போன்ற ஒரு மனிதர் தன் மீது இப்படிப்பட்ட அன்பு வைத்திருப்பார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஐயா, நான் ஒரு நிழல் மட்டுமே என்று அவள் ரகசியமாக முணுமுணுத்தாள். இல்லை லட்சுமி, தீபக் உறுதியாக சொன்னார். நீ என் நிழல் அல்ல, நீ என் ஒளி. நீ இல்லாமல் இந்த வீடு மீண்டும் ஒரு வெறும் கல்வீடாக மாறிவிடும். அன்று இரவு இருவரும் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தனர். லட்சுமி எப்படி தன் படிப்பை கைவிட்டு மற்றவர்களின் கனவுகளை காப்பாற்ற முடிவு செய்தாள் என்பதை விவரித்தாள். தீபக் அதை கேட்டுக்கொண்டே தான் லட்சுமியின் காதலில் முழுமையாக மூழ்கிவிட்டதை உணர்ந்தார். தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார். லட்சுமியை தன் கூட்டாளியாக மட்டுமல்ல, தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாற்ற அவர் விரும்பினார். இந்த உலகம் இதுவரை நினைத்து பார்க்காத ஒரு கௌரவத்தை லட்சுமியின் அடையாளத்திற்கு வழங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அந்த மாளிகையில் கழிந்த அந்த இரவு அந்தஸ்தால் அல்லாமல் ஆன்மாவால் இணைந்த ஒரு புதிய உறவிற்கு சாட்சியாக அமைந்தது. காலம் உருண்டோடியது. ஒரு வருடத்திற்குள்ளேயே தீபக் அறக்கட்டளை அந்த நகரத்தின் முகத்தையே மாற்றியது. தீபக்கின் வசதிகளும் லட்சுமியின் தளராத அர்ப்பணிப்பும் இணைந்து 50க்கும் மேற்பட்ட கல்வி மையங்களை உருவாக்கின. லட்சுமியை ஒரு சாதாரண வேலைக்காரியாக பார்த்த அதே நகரம் இன்று அவளை கல்வி அறிவின் ஒளிவிளக்கு என்று போற்றுகிறது. இன்று அந்த வெற்றியின் கொண்டாட்டம். நகரத்தின் மிகப்பெரிய அரங்கத்தில் நேஷனல் ஐகான் ஆஃப் சேஞ்ச் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தால் அரங்கம் நிரம்பி வழிந்தது. முன் வரிசையில் தீபக் அமர்ந்திருந்தார். தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தொழில் ஒப்பந்தத்தை வென்றபோது கூட இல்லாத ஒரு பெருமை இன்று அவரது கண்களில் மின்னியது. அவர் எப்போதுமே உணராத ஒரு பெருமை இன்று அவரது கண்களில் மின்னியது. அவருக்கு அருகில் அந்த தொழிலாளர்கள், மீனவர்கள் மற்றும் முதியவர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் தான் லட்சுமியின் அந்த பழைய பாழடைந்த அறையில் முதலில் எழுத கற்றுக்கொண்டவர்கள். லட்சுமியின் பெயர் அழைக்கப்பட்ட போது அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒளியால் அதிர்ந்தது. லட்சுமி மேடைக்கு வந்தாள். இன்றும் கூட அவள் அதே எளிமையான கிரீன் நிற பருத்தி சேலையை தான் அணிந்திருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் எந்த ஒரு மகாராணியிடமும் இல்லாத தன்னம்பிக்கை ஒளி வீசியது. அவள் மைக்கை பிடித்தபோது அவளது குரல் அனைவரையும் மந்திரித்து போட செய்தது. நான் சிறியவளாக இருந்தபோது பணக்காரர்கள் அரண்மனைகளில் வாழ்கிறார்கள் என்றும் எங்களை போன்றவர்கள் அவர்களின் நிழலை துடைப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றும் நினைத்தேன். ஆனால் தீபக் ஐயா எனக்கு எனது அடையாளத்தை திரும்ப கொடுத்தார். துடைப்பம் பிடிக்கும் கையும் பேனாவை பிடித்து வரலாற்றை மாற்ற முடியும் என்பதை அவர் எனக்கு உணர வைத்தார். இன்று இந்த விருது எனக்கானதல்ல. தங்கள் தயக்கத்தை கைவிட்டு இன்று கையில் புத்தகத்தை ஏந்தி இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான பாமர மக்களுக்கானது என்றாள். மேடையை விட்டு இறங்கியதும் தீபக் அவளை வரவேற்று மெதுவாக சொன்னார். லட்சுமி, இன்று இந்த பேரரசின் பெயர் உன்னுடன் இணைந்து அழியாத புகழை பெற்றுவிட்டது என்றார். விழா முடிந்த பிறகு தீபக்கும் லட்சுமியும் அந்த பழைய குடியிருப்பில் இருந்த புதிய மையத்தின் மொட்டை மாடியில் தனியாக நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்துதான் எல்லாம் தொடங்கியது. அவர்களுக்கு முன்னால் மும்பையின் ஜொலிக்கும் விளக்குகள் தெரிந்தன. லட்சுமியின் பார்வை இன்னும் கீழே மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளின் மீது இருப்பதை தீபக் கவனித்தார். உலகின் அத்தனை செல்வங்களும் தன்னிடம் இருப்பதாக தீபக் உணர்ந்தார். ஆனால் லட்சுமி இல்லாமல் அந்த செல்வங்கள் அர்த்தமற்றவை. லட்சுமியின் அழகை கண்டு அவர் காதலிக்கவில்லை. மாறாக தீபக்கை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிய அவளது கொள்கையை கண்டுதான் அவர் காதலித்தார். தீபக் மெதுவாக லட்சுமியின் கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டார். லட்சுமி திடுக்கிட்டாள். ஆனால் அவள் கையை விலக்கவில்லை. தீபக் அவளது கண்களை பார்த்து மிகவும் உருக்கமாக சொன்னார். லட்சுமி, நீ ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய மாற்றத்தை எனக்குள் கொண்டு வந்திருக்கிறாய். இனி இந்த லட்சியத்தையும் என் வாழ்க்கையையும் நீ இல்லாமல் என்னால் முன்னெடுத்து செல்ல முடியாது. இந்த லட்சிய பயணத்தில் எப்போதும் எனக்கு பங்காளியாக இருப்பாயா
என் வீட்டின் மகாராணியாக அல்ல, என் வாழ்க்கை துணையாக என்னுடன் இருப்பாயா என்றார். லட்சுமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் தீபக்கின் கைகளை இறுக பற்றி கொண்டு மெல்லிய புன்னகையுடன் ஆம் என்று சொன்னாள். இது வெறும் இரு மனிதர்களின் சங்கமம் மட்டுமல்ல, வறுமைக்கும் செழுமைக்கும் இடையிலான பாகுபாட்டின் முடிவாக இது அமைந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு நிற ஒளியால் நிறைந்திருந்தது. தீபக் கேட்டார், அடுத்த லட்சிய பயணத்திற்கு நீ தயார்தானே? லட்சுமி தனது பேனாவை பையிலிருந்து எடுத்து சொன்னாள். கடைசி மனிதன் தன் பெயரை எழுத கற்றுக்கொள்ளும் வரை லட்சுமி நிம்மதியாக அமர மாட்டாள். இருவரும் இணைந்து மையத்தின் படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினர். திரும்பி பார்த்தபோது மும்பையின் ஒளி இப்போது மாளிகையில் இருந்து வரவில்லை, மாறாக லட்சுமி ஒளியேற்றிய அந்த சிறிய பள்ளிகளின் ஜன்னல்களிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது வேலையில் இல்லை, அவனது நன்னோக்கில்தான் இருக்கிறது என்ற செய்தியுடன் இந்த கதை முடிகிறது. ஒளியை பரப்புவது என்பது செல்வந்தர்களின் வேலை மட்டுமல்ல, ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனின் கடமையும் ஆகும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.